ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செய்ய போன ரெசிபி ரவா உப்புமா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உப்புமாவுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறமா 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கேரட்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறமா சட்டியை வச்சு சட்டி சூடாகட்டும். அப்புறமா 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. அப்புறமா ரவையை மாற்றிக்கலாம். அந்த சட்டியிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அப்புறமா கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அது போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் கட் பண்ணி போட்டதும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பை போட்டுக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேரட்டை போட்டுக்கோங்க. கேரட் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கேரட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கப்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வறுத்து வச்ச ரவை போட்டுக்கோங்க. ரவையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கை விடாமல் கிண்டி விடுங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உப்புமா ரெடி பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.